ஆண்கள் ஏன் பலமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? ஆண்கள் ஏன் ஆண்களாய் இருக்க வேண்டும்? இது ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. பலமுள்ளவனாக, தைரியமுள்ளவனாக, ஒரு நல்ல தலைவனாக இருக்கணுங்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, அவர் எப்படி மனிதனை படைத்தாருங்கிறது தான் காரணமே. பாருங்க, ஆதியாகமம் 2:15, 16 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பாருங்க, 2 வேலை இருக்கு ஒரு மனிதனுக்கு. ஒன்று வந்து பண்படுத்துகிற வேலை, ஒன்று வந்து காப்பது, காப்பாற்றுவது. ஆங்கிலத்தில் ப்ரொடெக்ட் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு காரியத்தை காப்பாற்றணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? பாதுகாப்பு கொடுக்கிறவன் எப்படி இருக்கணும்? மற்றவர்களை விட கொஞ்சம் சமர்த்தனாகவும், ஒரு சக்தி வாய்ந்தவராகவும், ஒரு சாதுரியம் உள்ளவராகவும் இருந்தால் தான் ஒரு பொருளை காப்பாற்ற முடியும். இல்லாட்டி நம்மளே காப்பாற்றுற மாதிரி ஆயிரும். இன்னைக்கு நிறைய ஆண்கள் வந்து அவர்கள் சரீரத்தின்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலசாலிகளாக இருப்பாங்க. மனைவிகளை விட கொஞ்சம் அதிக பலனுள்ளவர்களாக இருப்பாங்க. அது காரணம் என்ன? இந்திய தேசத்தில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்கள் வந்து தங்களுடைய மனைவிகளை அடிக்கிறதும், மனைவிகளை துன்புறுத்துறதும் இப்படி தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பலனை மனிதனுக்கு கொடுத்ததுக்கு காரணம் அவர் வந்து ஒரு காப்பாற்றுறவராக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காரியத்தை கொடுத்துருக்கிறார். கெட்டவர்களிடத்தில் காப்பாற்றணும், கெட்ட காரியங்கள் இடத்துலேருந்து காப்பாற்றணும். இதுக்காக தான் ஒரு மனிதன் பலமுள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. மனிதர்கள் ஏன் பலமுள்ளவராகவும் முரடர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எப்படி எழுதியிருக்கு பாருங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். 3 காரியம் இருக்கு: சத்துவம், வல்லமை, பலன். ஒரு மனிதன் வந்து இந்த 3 காரியமும் அவனுக்குள்ள இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு 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 விஷயம் பாருங்க. சத்து, ஊக்கம். பாருங்க, சிறு பிள்ளைகளுக்கு சத்து மாவுன்னு சொல்லி கொடுக்குறோம். அது ஊக்கத்தை கொடுக்கும். சரீரத்தில் ரொம்ப ஒரு ஊக்கத்தையும் சக்தியவும் கொடுக்கறதா சத்து மாவு. சத்துவத்திலும் வல்லமையிலும் பலமுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ ஒரு ஆண் இப்படி இருந்தால் தான் அந்த குடும்பத்தை அவர் நடத்தக்கூடிய ஒரு ஒரு தகுதி அவருக்கு உண்டாகுது. அவரே வந்து சத்து இல்லாமல், வல்லமை இல்லாமல், பலன் இல்லாமல் நொடிச்சு போய் இருக்கும்போது அவர் எப்படி நடத்த முடியும்? நடத்த முடியாது. அவரை 4 பேர் நடத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அநேக குடும்பங்களில் வந்து ஆண்கள் வந்து நொடிச்சு போய் பலம் இல்லாமல் நோஞ்சானா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவங்களால ஒரு குடும்பத்தை வெற்றியுள்ள குடும்பமாக நடத்த முடியாது பிரியமானவர்களே. இதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனிதன், ஒரு ஆண், ஒரு புருஷன் பலன் உள்ளவனாக இருக்கணும், பலசாலியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த ஒரு புருஷன் வந்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஊடாக அந்த குடும்பத்தை வந்து நல்ல முறையில் நடத்தி ஒரு வெற்றிகரமான குடும்பமாக மாற்றி கொண்டு போக முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது பிரியமானவர்களே. அதனால் ஒரு ஆண் எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எல்லாரும் குடும்பம்தான். பல பல இடங்களில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா குடும்பங்கள் நிறைஞ்சு கிடக்கு. எந்த ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரே குடும்பமாக இருக்கும். கிராமங்களில் போனாலும் குடும்பங்களாக இருக்கும். ஆனால் ஆம்பளைங்களுக்கு எப்படி வாழணும்னு சொல்லித்தர புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை ஒருத்தர் படிக்கும்போது அவர் எப்படி ஒரு சரியான ஆம்பளையாக மாறணும், எப்படி ஒரு நல்ல ஆம்பளையாக இருக்கணும்னு சொல்லி இதில் எழுதி வச்சுருக்கு.